produces a good fruit. நல்ல கனிகளை கொண்டு வருவார்கள். So Jesus gave a simple parable to explain this. ஆண்டவர் ஒரு அருமையான உவமையை ஆண்டவர் சொல்கிறார். The parable of the sower. இந்த விதைக்கிறவனுடைய அந்த உவமையை பற்றி பேசுகிறார். The parable of the sower. Of all the parables Jesus spoke, ஆண்டவர் சொன்ன நிறைய உவமைகள் மத்தியில Jesus spoke many parables. ஆண்டவர் இயேசு நிறைய உவமைகள் பற்றி பேசினார். Of all the parables Jesus spoke, this was the first parable. அவர் சொன்ன அத்தனை உவமைகள்ல இதுதான் முதலாவது உவமை. Because this parable is talking about our hearing and our listening. ஏன்னா அங்க சொல்லப்படுகிற அந்த உவமைகள் எல்லாம் கேட்கிறது குறித்தும் it's talking about our hearing and our listening. நம்ம கேட்கிறதை குறித்து தான் நம்ம சொல்லப்படுகிறது. It touches the heart of the hearer. அவன் கேட்கிறவனுடைய இருதயத்தை தொடுகிறது. So Jesus wanted to make a very important point. Jesus was very systematic when he was speaking. பாருங்க ஆண்டவர் இயேசு எதை சொன்னாலும் வந்து அவர் குறிக்கோளோட பேசுவார். So if you can turn with me to Luke chapter 8. லூக்கா 8வது அத்தியாயத்தில் நம்ம போவோம் என்றால் Luke chapter 8. லூக்கா 8வது அத்தியாயம் Verse 4 to 8. 4ல இருந்து 8 வரை வாசிங்க. And this was the parable that Jesus was speaking. ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த உவமை. If we will get Jiva to read Luke chapter 8 verse 4 to 8 in Tamil. சகல பட்டணங்களிலுமே இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடினபோது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி வழியாக விழுந்தது, மீதியுள்ளது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை காற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு இடமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்தது. ஒன்று 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். Okay, so if you are reading in English, you would have followed. If those who don't have the Bible, probably you can, those who are sitting with the Bible can just share a little bit. பைபிள் இல்லாதவர்கள் இருக்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு நீங்க எடுத்து காமிக்கலாம் உள்ள. Because we're going to go through the scripture. நம்ம சில காரியங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். So before we begin anything, I got something for you all. I got a dog gift for each one of you. உங்களுக்கு வந்து கையில வந்து ஒரு அருமையான பொருள் வந்து நம்ம கொடுக்கிறதுக்கு இருக்கிறோம். So in a short while, the ushers and some of the youths will help to pass this dog gift to each one of you. சில ஊழியக்காரங்க வந்து உங்க கையில வந்து சில பரிசுகளை கொடுக்க போறாங்க. As we are speaking about this parable, இந்த உவமையை குறித்து பேசும்போது it says the sower went out to sow his seed. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். So all the sowers, okay, go and give the seed. விதைக்கிறவன் அதற்காக Very quickly, just take a little bit. Don't take everything. எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. I know in the house sometimes you need to make curry and all that. ஒருவேளை வீட்டுல வந்து கறி வைக்கிறதுக்கு கடுகு நாம போயிருக்கோம். Okay, it's just mustard seed. Okay, கடுகு விதை. no special seed. This is not fig fruit seed. பிக் மரத்தோட விதை நினைச்சுக்காதீங்க. Okay, normal seed that we can find in our daily practice. நம்ம தினசரி சமையல் கட்டுல பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் இது. Okay, those who have gone to the kitchen, you will know lah. சமையல் கட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு தெரியும். The husbands will go out to the dining side only, not to the kitchen. Husbands will normally go to the dining part only, not the kitchen part. கணவன்மார்கள் எப்போதும் சாப்பாட்டு மேசைக்கு தான் போவாங்க. அடுப்பாங்கரைக்கு போக மாட்டாங்க. Okay. So if you have your seeds with you, அகையால் விதை உங்க கையில இருந்தா I want you to count it. அதை கொஞ்ச நேரம் எண்ணி பாருங்க. Count how many seeds you took. உங்க கையில எத்தனை விதை இருக்குன்னு கணக்கு பண்ணுங்க. 1. Okay. So if you taken one seed. ஒரு விதைனா ஒண்ணுதான். Okay, very good. Very good. So just keep the seed with you. இந்த விதையெல்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்க. Okay. So as we are reading this seed, okay. Sower went out to sow his seed. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். Okay, go back to the word of God. வேதத்துக்கு நம்ம திரும்பி போவோம். Okay, in verse 5, a sower went out to sow his seed and he sowed the seed. அந்த விதைகளை அவன் விதைத்தான்.
And this is a very beautiful parable that Jesus was giving. ஆண்டவர் சொன்ன ஓமையில ஒரு அருமையான ஓமை இது. Okay, we have read this portion of scripture many times. நீங்க இந்த வசனங்களை வந்து நிறைய தடவை நீங்க வாசிச்சிருக்கீங்க. We know what it means. We know everything. அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். Okay, but Jesus further tells his disciples that these parables are given for a special purpose. ஆண்டவர் வந்து சீடர்கள் மத்தியில சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். It's not that other people shouldn't know. இதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லல. Actually, everybody knew it. Everybody understood it. அவர்களுக்கு எல்லாம் அங்க இருந்த எல்லாருக்கும் இது புரிஞ்சது. Okay, but whatever they understood is what we understood. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டார்களோ அதுதான் நாம் இன்னைக்கும் புரிஞ்சுக்கொள்றோம். But what makes the difference is the listener. How is he listening? இங்க என்ன அங்க நம்ம பார்த்தோம்னா கேட்கிறவன் வந்து எப்படியாக கேட்கிறான். Because everybody heard it. ஆனா ஏனென்றால் அங்க இருந்தவங்க எல்லாருமே இந்த ஓமையை கேட்டார்கள். No, but not everybody perceived it according to what God or Christ wanted them to perceive. ஆனா ஆண்டவர் அதற்குள்ள ரகசியத்தை இவர்கள் புரிஞ்சு கொள்கிறானோ எப்படி அவர்கள் புரிஞ்சு கொண்டார்கள் தெரியாது. Only a handful came to Jesus and said, actually why you speak in parables? ஆண்டவர் இயேசு நோக்கி சிலர் தான் வந்து மீண்டுமாக வந்து இந்த கதையினோட அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. And Jesus was explaining to them. அவர்கள் மத்தியில் ஆண்டவர் வந்து விளக்கி சொல்கிறார். And then when you go down to verse 11, 11வது வசனத்துக்கு நீங்க இறங்கி வந்தீங்கன்னா, and there he is actually explaining about the sower. இந்த விதைக்கிற ஓமையை ஆண்டவர் விளக்கி சொல்கிறார். Okay, so there's no doubt the seed is the word of God. தேவனுடைய வார்த்தை விதை என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லை. In verse 11 it says, now the parable is this, the seed is the word of God. இந்த ஓமை என்னவென்றால் இந்த விதை வந்து தேவனுடைய வார்த்தை. Okay, we will read in verse 11. அதனால வசனம் வாசிங்க. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். Okay, the word the seed is the word of God. விதையானது தேவனுடைய வசனம். Okay, so I got another illustration that I want to make here. இன்னொரு விளக்கத்தை நாம் கொடுக்க போகிறோம். Each one of us have this seed. உங்க கையில வந்து இந்த விதைகள் இப்ப கொடுக்கப்பட்டது. The seed is perfect. இந்த விதையானது பரிபூர்ணமானது. The seed is perfect in every sense. The seed does the job of the seed. எல்லா வகையிலும் இது வந்து சரியானதா அதனுடைய கிரியை வேலையை கட்டாயமா செய்யும். If you plant the seed will begin to grow. இத நீங்க விதைச்சீங்கன்னா நிச்சயமா அது வளரும். But the focus here is not the seed. ஆனா இப்ப நம்மளுடைய கவனம் வந்து இந்த the focus here is not the seed. விதை மேலாக நம்மளுடைய கவனம் இல்ல. The focus here is the ground. இந்த கவனம் என்னவென்றால் அந்த நிலம். When we go back to verse chapter 8, 8வது அதிகாரம் chapter 8, and then it says in verse 8, 8வது வசனம், but others fell on good ground. Oh, hallelujah. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. When the sower began to sow the seed, விதைக்கிறவன் விதைக்கும் போது some fell here, some fell there. சில விதை இங்க விழுந்தது, சில விதை அங்க விழுந்தது. But others began to fall on good ground. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. This is not chocolate cake. இது வந்து சாக்லேட் இல்ல. Just for the record. Okay, don't come and later after service come and eat this chocolate. சர்வீஸ் முடிஞ்சா வந்து சாப்பிட்டு தேவையில்லை. Okay, this is just an illustration of a good ground. நல்ல நிலத்தை விலைக்கு சொல்வதற்கு இது ஒரு உதாரணம் கொடுக்கிறது. So, just giving a simple illustration so that we can understand better. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விளக்கத்தை நான் கொடுக்கிறோம். Okay, so there is no doubt that the seed is the word of God. இந்த விதையானது God's word. வார்த்தை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. It is perfect in every sense. God's word is pure, it is good. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானது, பலமுள்ளது. So Jesus was giving a description not on the seed but on the ground. ஆண்டவருடைய விளக்கம் வந்து அது நோக்கம் வந்து அந்த விதை மேல இல்லை, ஆனா நிலத்து மேலாக அவர் பேசுறார். And this ground is actually talking about our life, our heart. இந்த நிலமானது ஆண்டவர் சொல்றார் நம்மளுடைய இருதயத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்றார். Okay, the human heart. மனிதனுடைய இருதயம். Okay, how our life is. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? So some fell on the
in different grounds. பலவிதமான இடங்களில் விதைகள் விழுந்தது. Okay, our heart sometimes it can be very deceiving because it can appear to be good, but actually it's not good. நம்மளுடைய இருதயம் வந்து நம்மளுடைய தோற்றத்துக்கு வந்து நல்லதாக இருக்குது, நம்மளுடைய எண்ணத்துல காணப்படும். Only time and testing will tell. ஆனா காலமும் அதனுடைய சோதனைக்கு அது வரும்போது தான் தெரியும் அது உண்மையானதா இல்லையா. So we can be deceived by saying that our heart, we have a good heart. எனக்கு நல்ல இருதயம் இருக்குது என்று நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வஞ்சிக்கப்படலாம். My life is good enough to produce good crops. My life is good enough to produce good crops. என்னுடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கை இருக்குது, ஆகையால் நல்ல விதைகள் கனிகளை கொடுக்கும் என்று நான் சொல்லலாம். But let's see what does the Bible say about the heart. ஆனா இந்த இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்க போறோம். If you can turn with me to Jeremiah chapter 17. எரேமியா 17வது அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். Verse 10. 10வது வசனம். Okay. Jeremiah 17 verse 10 it says. 17:10. Okay, just read the first line. முதல் வரியை மட்டும் வாசிக்கிறோம். Okay, 1, 2, 3. All of us read together. Jeremiah chapter 17 verse 9. எரேமியா 17. The first line. 1, 2, 3. Okay. Okay, if you think that's a bad news, we go to the second line. இது கரெக்டா செய்தி நினைச்சீங்கன்னா ரெண்டாவது வசனம் வாசிக்கிறோம். No, second line. ரெண்டாவது வரியை வாசிக்கிறோம். It says what? It's desperately wicked. If you go to the third line, it says, who can know it? மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா இதை யார் அறிவா அப்படின்னு போடுது. Okay, so we cannot run away. Our heart is actually deceitful. இங்க சொல்லுகிறது நம்மளுடைய இருதயம் வந்து மகா கேடுள்ளதாக இருக்குது. So don't listen to your heart. ஆகையால் உங்களுடைய இருதயத்தின் சத்தத்தை நீங்க கேட்கக்கூடாது. Listen to God's voice. தேவனுடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும். Whoever is here following your heart, you are making a big mistake because it is deceitful. இன்னைக்கு வந்து என்னோட இருதயத்துல சொல்றதா நான் பின்பற்றன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டு It இருக்கிறீங்க. is desperately wicked. அது வந்து மகா கேடுள்ளதாக இருக்குது. Hallelujah. So this is the condition of the heart, and what Jeremiah says in verse 10, I the Lord searches the heart, I test the mind, even to give every man according to his ways, according to the fruit of his doing. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். Okay. So although not all grounds are good grounds, not all hearts are good hearts. எல்லா நிலங்களும் சரி, எல்லா எந்த இருதயமும் சரி, எல்லாமே சரியானதுன்னு சொல்ல முடியாது. The good news is grounds can be worked on. ஆனா நல்ல செய்தி என்னவென்றால் இந்த நிலத்தை வந்து நீங்க உழவ முடியும். Whatever ground that you have been in or whatever ground you have encountered when you are planting, how many of you have planted things before? யாராவது செடிகளை நட்டுறீங்களா இல்ல? Many have planted that actually didn't work. அநேகர் வந்து நட்டு வந்து ஒன்றும் சரிப்பட்டா வராம போயிருக்கலாம். And then you after that never bother planting anything. அதுக்கு பிற்பாடு நீங்க வந்து விவசாயத்தை விட்டுருவீங்க. Okay, so we can cultivate the ground. அங்கே இந்த நிலத்தை வந்து நம்ம உழவ முடியும். Okay, so we have to cultivate it to make it good ground. அது நல்ல நிலமாக மாறுகிறதுக்கு நம்ம வந்து உழவ முடியும். That's what God does by the power of the Holy Spirit in our lives. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஆண்டவர் எடுத்து அவர் என்ன செய்யறார்? நம்மளுடைய இருதயத்தை மாற்றுகிறார். Okay, let's go to these three grounds. I want to talk about these three grounds very மூணு quickly. விதமான நிலங்களை குறித்து நம்ம பேசுவோம். பார்க்கலாம். Verse 12. வரலாறு வசனம். Verse 12. Okay. Read verse 12. லூக்கா 8:12. Luke 8:12. Luke chapter 8 verse 12. லூக்கா 8:12. Okay, Jiva. வழியருகே விதிக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். Those by the wayside are the ones who hear. வழியருகே அருகே விதிக்கப்பட்டவர்களுடைய அவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். Then the devil comes and takes away the word out of their heart. உள்ளத்திலே இருந்து பிசாசானவன் வந்து அதை எடுத்து போடுகிறான். The word has already gone into the heart, but the devil comes and takes away the word out of the heart. வசனம் வந்து உள்ளத்துக்குள்ள போயிடுச்சு, ஆனா பிசாசானவன் வந்து அதை எடுத்து விடுகிறான். Lest they should believe and be saved. அவர்கள் அதை கேட்டு அது மனம் திரும்புவார்கள். So Jesus is saying that the devil comes and takes away the word out of your heart.
வேதம் சொல்கிறது பிசாசானவன் வந்து இந்த விதையை வந்து எடுத்து கொடுக்கறாங்க. You know, the devil is at work at all times. பிசாசானவன் எல்லா நேரத்திலும் வேலை செய்து கொடுக்கறான். His purpose is to come to steal, kill, and destroy. அவனுடைய நோக்கம் என்னவென்றால் அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். What is he wanting to steal? எதை அவன் திருட வருகிறான்? He wants to steal God's word from you. உங்களுடைய இடத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை திருட வருகிறான். Because Satan knows if you have God's word, you will begin to grow in faith. பிசாசுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. You will have life. உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் தெரியும். So his mission is to come to steal God's word out of you. அங்கே அவனுடைய நோக்கம் என்னவென்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற வசனத்தை அவன் திருட வருகிறான். The devil deliberately takes snatches, he steals. He knows you have God's word, but he comes to take away. வார்த்தை இருக்குதுன்னு அவனுக்கு தெரிந்து அவன் என்ன செய்கிறான்? அதை எடுக்க வருகிறான். So the devil operates with a purpose. He has a purpose. He doesn't simply come to your house and say, "Hello, how are you?" No, no. பிசாசு சும்மா வந்து உங்களுக்கு ஹலோ சொல்லலாம் வர மாட்டான். அவன் வந்து வசனத்தை திருட வருகிறான். Satan operates with a purpose. பிசாசானவன் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறான். But the children of God don't live with a purpose. ஆனா தேவ பிள்ளைகள் வந்து அந்த நோக்கத்துக்கு குறிக்கோளுக்காக வாழ்கிறது. That is the biggest problem today. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. We must understand our purpose. நம்மளுடைய நோக்கம் என்னவென்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Turn to the person next to you and say, "Know your purpose." பக்கத்துல உள்ள பாரு சொல்லுங்க, உங்களுடைய நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. We must understand our purpose. நம்மளுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Why Christ has saved us? எதற்காக கிறிஸ்து நம்மை ரட்சித்தார்? Because Christ wants to give us life. என்றால் அவர் நமக்கு ஜீவனை தர இருக்கிறார். And life in abundance. அது பரிபூர்ணமான ஜீவனை தருகிறார். Hallelujah. If we don't have a purpose, Satan, who has a purpose, he will come to steal the word of God from us. நமக்கு எந்த விதமான நோக்கம் இல்லாமல் இருந்தால் பிசாசு நோக்கத்தோடு வந்து வார்த்தை எடுத்து கொடுக்கிறார். Remember, the word of God produces faith. விசுவாசம் வார்த்தையால தான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. We will grow weary if we don't have faith. விசுவாசம் இல்லை என்றால் நம்ம சோர்வடைய ஆரம்பிப்போம். The Bible says faith comes by விசுவாசம் எப்படி வருகிறா? how? Hearing what? எதை கேட்கிறாரோ Not the 7 o'clock news. 7 மணிக்கு வருகிற செய்திகள் இல்ல. Not the YouTube, not Manavi. Faith comes by hearing God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வருகிறது. What is another name for God's word? What is another name for the Bible? வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? The good news. நற்செய்தி. Good news. நற்செய்தி. Why the Bible is called the good news? வேதம் எதற்காக நற்செய்தி என்று சொல்றாங்க? Because there are all the other news are not good news. ஏன்னா அது சுத்தி இருக்கிற காரியம் எல்லாமே எல்லாம் தவறானது. Every day when we wake up, we listen to all kinds of news. All are bad news. காலையில எழுந்திருச்சு நீங்க கேட்கிற செய்தி எல்லாம் கெட்ட செய்திகளாக காணப்படுது. Hallelujah. But when you wake up and open the Bible and you read, this is the day that the Lord has made, I will rejoice and be glad. Oh, hallelujah. வேதத்தை தொடர்ந்து நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இதுவே கர்த்தர் கொடுத்த நாள் என்று சொல்லும்போது நீங்க சந்தோஷப்படுங்க. Hallelujah. So, have a purpose. அகல் ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். So, if this ground, this wayside, this seed that falls by the wayside has no purpose. Anybody come, anybody go, people come, people throw rubbish, people do this, people do that, everything happens there. வழியோரமாக விழுந்த விதைகள் வந்து ஆட்கள் அங்க நடந்து போய் மிதிப்பார்கள், என்னமோ நடப்பாங்க. This ground has no focus on God's word. அந்த வழியோரமாக இருக்கிறதுக்கு வந்து நோக்கம் இல்லாத ஒரு இடம். It takes every seed. அது எல்லா விதையும் பெற்றுக்கொண்டு Not only God's word, it takes all the other seed that comes in the way. தேவனுடைய வார்த்தை இருக்கிற விதை மட்டும் இல்ல, மற்ற வெளியே இருக்கிற விதைகள் எல்லாம் அது பெற்றுக்கொள்ளும். And then people still walk beside. அது மேலாக ஆட்கள் நடந்து போவார்கள். People walk around, people walk on it. It's destroyed. The ground is destroyed. அந்த விதையை வந்து அங்க விதைக்கும் போது எல்லாம் கெட்டு போயிடும், உடைஞ்சு போயிடும். That is the first ground. இது முதலாவது சொல்லப்படுகிற நிலம். Now we are going to talk about verse 13. 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். But the ones on the rock are those who, when they hear, receive the word with joy, and these have no root, who believe for a while, and in time of temptation fall away. 13ஆம் வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். Okay, so the second ground appears to be life changing. இந்த இரண்டாவது சொல்லப்படுகிற இந்த விதையானது வந்து உயிரை கொடுக்கிற மாதிரி ஒரு விதையா இருக்குது. They receive the word with joy. Oh, hallelujah! சந்தோஷத்தோட அந்த வார்த்தையை வந்து கேட்கும்போது பெற்றுக் கொடுக்கிறார்கள். Okay, they appear to be fruit producing ground. அது ஏதோ ஒரு நிறைய கனி கொடுக்கிறது போல காணப்படும். Everything they get, they receive. Oh, hallelujah! They are excited. சந்தோஷத்தோடு ஆவலோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். But when calamity comes, ஆனா சோதனை காலம் வரும்போது, when COVID comes, வரும்போது, when influenza comes, then they will surrender and like a down. அப்படியே சுருங்கி போயிடும். When economy crashes, பொருளாதார வீழ்ச்சி, when the diesel price goes up, என்ன விலைனா ஏறும்போது, when GST comes in, kicks in, GST அறிமுகப்படுத்தும் போது, oh, now they are looking at everything else now. இப்ப பார்க்கிறதுனா வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. They have not taken root into God's word. They don't know where to go. வேதத்துக்குள்ள வேறோடு போகாமல் பதில வந்து வேதத்தை தேடி போறாங்க. King David says, one day in the house of the Lord தாவீது ராஜா சொல்றார், தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் is better than 1,000. உலகத்தில் 1000 வருஷத்து காலம் சிறந்தது. Oh, he knew where to go and hide. அவர் தெரியும் எங்க போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று. He knew where to find refuge. எங்க அடைக்கலம் பெறலாம் என்று தாவீது அறிந்திருந்தார். But a person who does not have root, ஆனா வேறு இல்லாம இருக்கிறானே, oh, that's very dangerous. அது ஆபத்தான மனுஷன். Because when everything else comes in the way, அவன் வழியில மத்த காரியத்தெல்லாம் அவனை சூழ்ந்து வரும்போது they are gone. They are broken. காண போயிடுவாங்க. Okay, when government changes, they are broken. அரசாங்கம் மாறிடுச்சுன்னா They are broken. அவன் அங்க அவமானது போயிடும். When marriage happens, திருமணம் நடந்துச்சுன்னா they are shaken. ஆட்டம் படுது. After that, children will start to grow. Baby will come out. பிள்ளைங்க பிறப்பாங்க. They are all this because they are not proper, no proper foundation. சரியான அஸ்திபாரம் இல்லாதனால இதெல்லாம் கண்டு ஆடி போயிடும். No spiritual foundation. ஆவிக்குரிய அஸ்திபாரம் இல்லாம இருக்கு. They cannot stand the pressure. அழுத்தங்கள் வரும்போது அவனால தாங்க முடியாது. Oh, they were there for all the camps, for all the crusades, for all the meetings. முகாமுக்கு போயிருப்பாங்க, பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போயிருப்பாங்க. They were there. இந்த கூட்டத்தெல்லாம் இவங்க கலந்துருந்தோம். Okay, for the futsal, for movie, this Christmas Eve, oh, everything present, powerful. எல்லா கூட்டம் கிறிஸ்துமஸ் கூட்டமா இருந்தாலும் சரி, என்ன கூட்டமா இருந்தாலும் கலந்து கொள்வார். But the moment they come for talk about prayer meeting, ஆனா ஜெப கூட்டம் சொல்லும்போது Bible study, self group, வேத ஆராய்ச்சி, வீட்டு கூட்டம், oh, all nothing because why? No root. ஏன்னா அங்க வேறு இல்லாதனால இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. So they don't take it seriously. They don't take, oh, this is very important. இது ரொம்ப அவசியம் என்று அவர்கள் கருத மாட்டாங்க. So what? They spend more time with other things outside. மக்கள் வெளிய காரியங்கள் மேல அதிகமான நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிப்பார்கள். So when the temptation, these are temptation, the temptation which is all around us, நம்மள சுத்தி இருக்கிற இதெல்லாம் சோதனைகள். they cannot stand, they go missing. அவர்கள் வந்து இத தாங்க முடியாதனால காண போயிடுவாங்க. A well-tilled ground will engage in prayer in times of struggle. நல்ல நிலமானது எல்லா விதமான சூழ்நிலைகளும் தாங்கக்கூடிய மனிதனா. If the ground is tilled well, இந்த நிலத்தை நல்லா உழுதுதானா, you know how do we till the ground? எப்படி உழுவுறது? How do we till the ground? எப்படி நிலத்தை Can you plant a ground? Can you plant a plant on a ground where it is flat, untilted, untilled? உழுவாத ஒரு நிலத்துல அது ஒண்ணுமே பண்ணல, அது மேல விதையை போட்டாங்க. Before you plant, what do you do first? What is the first process? விதையை விதைக்காத முன்னால என்ன செய்வாங்க? Huh? What do you do? என்ன செய்வீங்க? You have to loosen the ground. அந்த கடினமான இருக்கிற மண்ணை வந்து என்ன செய்வீங்க? கிளறி விடுங்க. You don't know what I'm talking about, no? சொல்றது புரியுதா? Okay? Loosen the ground. அதை கிளறி விடுங்க. Okay? We have to loosen the ground so the ground will be soft. அப்போ அது கடினமா இருக்கிறது வந்து இப்ப மெதுவாயிருச்சு. Only then you can plant. அப்போ If the ground is hard, இது நிலம் வந்து கடினமா இருந்துச்சு. you cannot plant anything because if underneath got rocks or got anything, how we going to know? அந்த மண்ணுக்கு கீழாக கல்லு எல்லாம் இருந்துச்சு, அந்த விதையை எப்படி முளைக்க போகுது? So you have to loosen the ground. அகைன் நீங்க அதை வந்து உடைச்சு விடுங்க. If the ground is not serviced,
அதை சரியா நீங்க வந்து சரிப்படுத்தாம இருந்தா then you cannot plant anything. நீங்க எதுவுமே நட முடியாது. Whatever you plant also in a short while it will die off. எதை நீங்க விதைச்சாலும் கொஞ்ச நேரத்துல அது காஞ்சி போயிடும். That is the danger. இதுதான் ஒரு ஆபத்து. Hallelujah. Number 3. மூணாவது In Luke chapter 8 verse 14. லூக்கா 8:14 Now the ones that fell among thorns are those who, when they have heard, go out and are choked with cares, riches, and pleasures of life, and bring no fruit to maturity. Okay? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினும் சிற்றின்பங்களிலும் நெருக்கப்பட்டு வளர்ப்படாதிருக்கிறார்கள். Okay, the thorns, all the worries. முள்ளுள்ள இடம், எல்லா விதமான கவலைகள். What am I going to do with my future? என்னோட எதிர்காலத்தை குறித்து நான் என்ன செய்ய போறேன்? All the prices are going up, I'm worried. விலைவாசிலாம் ஏறிக்கொண்டே இருக்குது, எனக்கு கவலை வந்துருச்சு. All the price going up, salary going down. என்ன விலைவாசி ஏறுது, ஆனா இவன் இறங்கிட்டே இருக்கான். Number of children going up, number of wives not going up. பிள்ளைங்க போயிட்டே போறது. Good, that's good. Okay? TikTok followers are very less. எனக்கு வந்து TikTokல என்னோட ஆள்லாம் ரொம்ப குறைவா இருக்காங்க. I'm so worried. My friends TikTok followers got 2.5 million. I only got TikTok friends பாருங்க, அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. I only got 24. எனக்கு 24 தான் இருக்கு. So I'm very worried. அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. This is the worry that is taking place today. இன்னைக்கு இந்த கவலை தான் மனுஷனை புடிச்சு கொண்டு இருக்கு. And then we get depressed. இதை கண்டு அவன் வந்து சோர்வாகுறான். This is the cares of life, you know, the pleasures of life that we place our focus in. இந்த உலகத்தின் கவலைகள் மேலாக நம்மளுடைய கவனத்தை கொண்டு அங்க வைக்கணும். Notice what Jesus says here. ஆண்டவர் என்ன சொல்றாரு? He says in verse 14. He mentions 3 very important things that actually will choke us. நம்மளை அடக்கக்கூடிய 3 விதமான காரியங்களை பத்தி பேசுகிறார். 3 important things that will choke us in our lives. நம்மளுடைய வாழ்க்கை வளராதபடிக்கு தடை செய்கிற 3 காரியங்கள் காணப்படுது. Number 1 is cares. ஒன்று கவலை. All our cares. எல்லா விதமான கவலை. Whatever, the moment we wake up in the morning, we are stuck with cares. காலையில எழுந்திருச்சோனே கவலை, உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த கவலை. Number 2, இரண்டாவது riches. ஐஸ்வர்யம். Where are we placing our riches? நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை எங்கே நம்ம செலுத்துகிறோம்? Today if you die, இன்னைக்கு மரித்தால் are you going to carry your riches back? உங்களுடைய ஐஸ்வர்யம் சொத்து எல்லாத்தையும் எடுத்து போறீங்களா? So where are you spending your time building? அகல் எங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுகிறீங்க? I'm not saying that we shouldn't save up. Saving is good. நீங்க சேர்த்து வைக்க கூடாது நம்ம சொல்லல, சேர்த்து வைக்கிறது நல்லது. But if our purpose of saving is wrong, then everything goes wrong. ஆனா நம்ம சேவிக்கிற காரியத்தின் நோக்கம் தவறா இருந்துச்சுன்னா ஆபத்து. It's something to think about, because Jesus is saying this. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை சொல்கிறார். Hallelujah. And then pleasures of life. சிற்றின்பங்கள். Pleasure. Oh, what is pleasure? சிற்றின்பம். Oh, I want to go here, I want to go there, I want to enjoy myself, I want to make sure that I'm happy, I want everyone else to know that I'm happy, but even though I am not happy. நான் சந்தோஷமா இருக்கணும்னு உலகமே நீ பார்க்கணும், நான் அந்த இடத்துக்கு போறேன், அந்த இடத்துக்கு போறேன். No, so we do everything to camouflage ourselves, to cover up. One day it will burst out. நம்ம செய்கிற காரியத்தை மறைக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம். The pleasures of life. These 3 things will choke us. இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில வளராதபடிக்கு தடை செய்யும். Only God's word can give us life. தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் நமக்கு ஜீவனை தர முடியும். So when we don't take a proper care of the ground, அகல் உங்களுடைய நிலத்தை நீ சரியா கவனிக்காமல் you cannot become a mature believer. நீங்க நிச்சயமாக நல்ல ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச கிறிஸ்தவனா இருக்க முடியாது. Actually this third ground is actually considered a good ground. மூன்றாவது சொல்கிற நிலம் வந்து பார்க்க போனா அது நல்ல நிலம் தான். But you see, it says, the Bible says, now the ones that fell among thorns are those when they heard, they go out and are choked with cares, riches and pleasures of life, and bring no fruit to maturity. These are thorns. You know, sometimes when you are you can have a good ground, but because you didn't treat the ground, உங்களுக்கு நல்ல நிலம் இருக்குன்னா அந்த நல்ல நிலத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காம இருந்தா, you didn't pull out the weeds, you never prepare the ground, you just leave it, then it's dangerous. அதை சுத்தி வர காட்டு செடிலாம் நீங்க புடுங்கி போடாம இருந்தா, it can be a fertile ground.
நல்ல நிலமா இருக்கலாம். But because he didn't pull out the weeds, that's why it becomes unusable. ஆனா மத்த செடியெல்லாம் வளராத படிக்கு நீ புடிங்க போடாம இருந்தா அது வந்து வளராம போயிடும். So we need to learn to treat ourselves, learn to treat ourselves with God's word. ஆக நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையினால வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்த வேண்டும். So take a proper care of our ground. நம்மளுடைய நிலத்தை நல்ல கவனமாக அதை பாதுகாக்கப்பட வேண்டும். Lack of attention to God's word will dry up our life. தேவனுடைய வார்த்தை மேல சரியான கவனம் செலுத்தாமல் இருந்தால் நம்ம வந்து வழி தவறி போயிடுவோம். Very, very dangerous. இது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. So which ground are we standing on now? ஆக இன்றைக்கு எந்த நிலத்துல நம்ம இருக்கிறோம்? This ground is talking about the human heart. இந்த நிலமானது இருதயத்தை சொல்லுகிறது. But how many grounds did we see just now? எத்தனை நிலங்களை குறித்து நாம் பார்த்தோம்? What is the first ground? முதலாவது நிலம் என்ன? அது பேரு wayside. வழியோரமாக. Okay, so is your life more like a wayside life? வழியோரமாக இருக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Number 2, what is the second ground? இரண்டாவது நிலமானது rock, stony ground. Stony ground, hard, cannot take root. பாறை கல்லு உள்ள இடமா இருக்கனால வேறு உள்ள நுழையல. What is the third one? மூணாவது இது thorns. முள்ளு உள்ள நிலம். Okay, thorns, what the thorns will do? முள்ளு என்ன செய்யும்? You don't choke your neighbor, but it will choke us. அந்த முள்ளு உங்களோட செடியை நெருக்கிடும். Don't let it choke us. ஆகையால இந்த முள்ளு அதை தடை பண்றதுக்கு நம்ம விடக்கூடாது. Okay, number 4. நாலாவது. Now we are talking about a good ground. இப்போ நல்ல நிலத்தை பத்தி நான் பேசுகிறேன். But the ones that fell on the good ground are those who having heard the word with a noble and good heart, keep it and bear fruit with patience. Okay? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Verse 15. Verse 15. Okay, so now we are talking about the good ground. இப்போ நல்ல நிலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். There's nothing much to describe about the good ground. நல்ல நிலத்தை குறித்து வந்து அதிகமாக சொல்ல தேவையில்லை. The good ground is very soft. அது நல்லா மெதுவா இருக்கும். Okay, this is not putu. This is real sand. இது உண்மையான மண். But if you those who know about planting, if you put any seed on this ground, it will grow or it won't grow. நல்லா விதைக்க தெரிஞ்சவங்க விதை இந்த மாதிரி மண்ணில் போட்டா வளருமா வளராதா? It will grow. It will grow. Why? ஏன்? You know the amount of crushing that it took place before it became like this. இந்த மெதுவா ஆகாத முன்பாக இதோடைய வேலைகள் எவ்வளவு நடந்தது தெரியுமா உங்களுக்கு? Okay, only Jiva will know how many times he went and made it, smashed it up, make it soft as possible. இந்த மண்ணை எவ்வளவு அழகா முன்பா கொண்டு வந்து அந்த ஜீவாவுக்கு தான் தெரியும் எப்படி வேலை செஞ்சாரு. So in most of the time we are the mixture of all these 3 grounds. நம்ம பொதுவா நம்ம பார்த்தோம்னா இந்த முதல்ல சொல்லப்பட்ட 3 நிலங்களால தான் நம்ம வந்து உருவாக்கப்பட்டது. You cannot turn to the person next to you and say, "Oh no, you are a stony ground." நீங்க பக்கத்துல பார்த்து நீ முள்ளு உள்ள நீங்க பாறைகள் மாதிரி இருக்க. You are Mr. Wayside. நீ வழியோரமா இருக்கிற. We are all 3 or we are combination of these 3. இந்த முதல்ல சொல்லப்பட்ட 3 விதமான நிலத்துல தான் நம்ம வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். But in order for us to become this good ground, ஆனா நம்ம இந்த மெதுவான நிலத்தை போல மாறணும்னா you need God's word to go inside. தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ளாக போக வேண்டும். You need God's word to soften. தேவனுடைய வார்த்தை இதை மெதுவாக்க வேண்டும். God takes the heart of stone and gives us a heart of flesh. ஆண்டவர் கடினமான இதயத்தை எடுத்து மெதுவான உள்ளத்தை தருகிறார். This good ground, the question is, the seed can fall onto the good ground, correct or not? That's what the Bible says in verse 15. வேதம் சொல்கிறது இந்த நிலத்துல நல்ல விதைகள் விட முடியும். But now the question is, how this good ground became a good ground? இந்த நிலம் வந்து எப்படி நல்ல நிலமாக மாறினது பார்க்கணும். How? எப்படி மாறினது? It's through obedience. கீழ்ப்படிதல் மூலமாக. It is because God has been dealing with this ground. ஏனென்றால் இந்த நிலத்தின் மேலாக ஆண்டவர் வந்து செயல்பட்டு This ground was not stubborn. இந்த நிலமானது புடிவாதமாக இல்லை. This ground allowed God to handle it.
இந்த மண்ணை வந்து தொடுகிறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு தேவன். When God's word goes into our life, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை போடுச்சுன்னா, and it will begin when we allow God's word to work in our life. நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால், Not my will, Lord, but your will be done in my life. என்னோட சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்லும்போது, This is where you are making this ground soft. அப்போதான் நம்ம என்ன செய்யறோமா, இந்த நிலத்தை மெதுவாக மாற்றுகிறோம். So that when the seed falls onto this ground, இந்த நிலத்து மேலாக இந்த விதையானது விழும்போது, then you will see the produce of it. அப்பதான் அதோடைய அருமையை நான் பார்க்கிறேன். It takes time. அதுக்கு வந்து நேரம் எடுக்கும். What does the Bible says? Again, read it again in verse 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Okay, a good ground are those, but the ones that fell on the good ground are those who, having heard the word of God with a noble and good heart, keep it and bear fruit with what? There's one very important key word there. What is that? Huh? Patience. Say patience. Sometimes we don't like that word, right? இந்த வார்த்தை வந்து சொல்லக்கூடிய வார்த்தை அழைக்க புரியாது. In all honesty, we don't like the word patience. இந்த பொறுமையா சொல்ற வார்த்தை வந்து யாருக்கும் புரியாது. We want everything fast. எப்பொழுதுமே எல்லாம் சுற்ற நடக்கணும். I want it now. இப்பவே வேணும். Everything I want it now. But those who have planted, you know how much patience it takes for the plant to grow and bear fruit and become a tree and bear fruit. மரத்த செடியை நீ நடுறதுக்கு தெரியும், எவ்வளவு பொறுமையாக நீ காத்திருக்க வேண்டும் தெரியும். Sometimes I remember my father used to plant something here and there every now and then. எங்க அப்பா வந்து அங்கேயுமாக செடிகளை நடுவார். He will plant and he will go. அவர் நட்டுட்டு போயிடுவார். And our boys sometimes they take the grass cutting machine and அங்க வயசுல வேலை செய்ய, because they think it is some kind of chili. சில அந்த பையனுங்க வந்து புல்லு வெட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தையும் சேர்த்து வெட்டிட்டு போயிடுவாங்க. Okay? And my father will come furious. Oh, who cut? Who did it? கோவத்தோடு எங்கடா அந்த செடி போச்சு? All will go missing in action because they know root. பையனுங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. All will go missing in action. எல்லாம் காணாம போயிடுவாங்க. I'll be there, huh? I don't know. I didn't even know there was a tree planted there. முதலாவது அந்த செடி இருந்தது எனக்கு தெரியாது. Why they become furious? ஏன் கோவப்பட்டார்? Why they become discouraged, upset? Because it takes patience for the plant to grow. ஏனென்றால் அந்த மரம் வளர்றதுக்கு நிறைய பொறுமை தேவை. You cannot expect an overnight change. It will never happen. இன்னைக்கு நட்டு நாளைக்கு கனி கொடுக்கணும் நடக்காது. Our life will take time to grow. நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதுக்கு காலம் எடுக்கும். That's maturity. இதுதான் முதிர்ச்சி என்று சொல்றோம். Let it grow. அது வளர இடம் கொடுங்க. Hallelujah. We have to let this word of God that goes into our life to bring forth fruit. And how is it going to bring forth fruit? Obedience. எப்படி இது கனி கொடுக்கும்? கீழ்ப்படிகிறது மூலமாக. Obedience. கீழ்ப்படிகிறது. If you can learn obedience, நீங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டா you will grow. நிச்சயமா வளரும். Very simple. In Proverbs chapter 2, நீதிமொழிகள் 2வது I'm going to close. In Proverbs chapter 2 it says, முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம். It says, Proverbs chapter 2 verse 1, it says, my son, this is how God calls us. பாருங்க, ஆண்டு நம்மளை எப்படி கூப்பிடுறார்? என் மகனே. God didn't call us slave. அவர் அடிமை என்று சொல்லல. God didn't call us some other name. வேற ஏதாவது பேர் சொல்லி அவர் நம்மளை கூப்பிட மாட்டார். God calls us what? அவர் எப்படி கூப்பிடுறார்? Son. என் மகனே. Son. என் மகனே. Hallelujah. My son. என் மகனே. If you receive my words என்னுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டா and treasure my commands, என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டா, and then when you go down to verse below that, கீழ இருக்கிற வசனங்களை வாசிங்கன்னா, it says, then you will know the fear of the Lord. அப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீ அறிந்து கொள்வே. Then you will know the fear of the Lord. தேவனுடைய பயம் என்னவென்று அறிந்து Oh, கொள்வே. hallelujah. It takes time for us to receive God's word. தேவன் வார்த்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு நேரம் வேணும். Let God work in our life. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும்.
and then you will see the fruits start to grow in your life. அப்போதான் இந்த beautiful. மரம் வளர்கிறதை கனி கொடுக்கிறதை நீங்க பாப்பீங்க. Amen. So, are we allowing God to grow? God's word to grow in our life? அங்க தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வளர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? You know, ask yourself. You know, it's time to examine ourselves and see. அங்க இப்போதான் நம்ம இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம சோதிச்சு பண்ணி பார்க்க வேண்டும். God loves us so much. He gave His word to us. ஆண்டவர் அதிகமாக நேசிச்சதுனால அவர் அந்த வார்த்தை நமக்கு கொடுத்தார். God gave His word. தேவன் அவர் வார்த்தையை நமக்கு கொடுத்தார். And in John it says, God became flesh. யோவான் சொல்லுகிறது ஆண்டவர் வார்த்தையாக வந்தார். God's word became flesh and வார்த்தையாக dwelt among men. மாம்சமாக மாறி மனிதன் மத்தியில இருந்து. And God died for us ஆண்டவர் நமக்காக மரித்தார். so that He can save us from sin. பாவத்துல இருந்து நம்மை மீட்க முடியாது அவர் நமக்காக. Oh, what a beautiful God that we have. எவ்வளவு அருமையான ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம். So if you are going back today, I want you to leave with one thing. நீங்க வீட்டுக்கு செல்லும்போது ஒரு காரியத்தை மட்டும் நீங்க நினைவு கொள்ளுங்க. Think about this. இதை நினைத்து பாருங்க. What kind of ground you want to be? எந்த விதமான நிலமாக நாம் இருக்க வேண்டும் என்று. And I would suggest you to become a fertile ground. நல்ல நிலமாக கனி கொடுக்கிற நிலமாக காணப்பட வேண்டும். That's when God's word has gone into your life, it will begin to produce fruit. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக செல்லும்போது நிச்சயமாக அது கிடைக்கும். Hallelujah. Let us all rise up. எல்லாரும் எழுந்திருப்போம். Let us all stand to our feet. எழுந்திருப்போம். Remember, as I said, that we have these three grounds in our life. வாழ்க்கையில் இந்த மூணு விதமான நிலங்கள் இருக்கிறது. There are some things that we need to weed out from our life. வாழ்க்கையில் இருந்து துடுக்கி போடுகிற அநேக காரியங்கள் இருக்கு. Some of these thorns that ought to be removed from our life. வாழ்க்கையில் இருந்து இந்த விதமான முள்ளெல்லாம் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. God wants to deal with our life so that our ground will become a fertile ground. நம்மளுடைய நிலம் வந்து நல்ல நிலமாக இருக்கிறதுக்கு ஆண்டு வந்து அவர் வேலையை செய்யணும். And if you are that person, I want you to just close your eyes and ask God, deal with my life. கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் நீ பொறுக்கிட வேண்டும் என்று சொல்லுங்க. Deal with my life, oh Lord. In your own personal life, you can talk to God. You know, our God is a good God. தேவன் நல்லவர். He wants to talk to us. அவர் நம்மோடு பேச இருக்கிறார். He wants to have a relationship with us. ஒரு நல்ல உறவை அவர் உருவாக்குகிறார். அவர் இருக்கிறார். And God will begin to deal in your life. You will see the Spirit of God working. அவர் நிச்சயமாக வாழ்க்கையில் எடை போடுவார். அவர் வாழ்க்கையில் கிரியை செய்வார். And I tell you, I can guarantee this. When God's Spirit begin to work in your life, you will become a different person. ஆவியார் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக அவர் வந்தால் நிச்சயமாக பெரிய மாற்றமாக வருவார். God will change you inside out. அவர் நமக்கு உள்ளாக இருந்த பெரிய காரியங்களை மாற்றுவார். God will give you a new purpose, ஒரு புதிய நோக்கத்தையும் தருகிறார். a new call. அவரை நோக்கி நாம் கூப்பிடுறோம். He will put a new spirit in you, ஒரு புதிய ஆவியை நமக்குள்ளாக வைப்பார். a different spirit, a spirit that will be zealous for Him. ஒரு வித்தியாசமான ஆவி அவரை நாடி தேடி ஓடுகிற ஒரு இருதயத்தை தருவார். He will remove this heart of stone and give you the heart of flesh. இந்த கடினமான இருதயத்தை எடுத்துட்டு புதிய ஒரு மெதுவான இருதயத்தை So தருவார். all this can only be done if we are willing for God to deal with our lives. ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுக்கிற வேதம் என்று அவர் சொல்லும்போது நினைக்கும் போது தான் இந்த காரியங்கள் நடக்காது. Hallelujah. Just look upon the Lord and just talk to Him. நோக்கி பார்க்கலாம். Thank the Lord for this day. நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி Father, சொல்லுவோம். we give you thanks, O God, and give you praise. Oh, you are awesome, God. This is my desire to honor you, Lord, with all my heart I worship you. Lord, as within me, I give you praise. All that I adore is in you. Lord, I
ஆண்டவரே என் ஜீவனுள்ள மட்டும் கண் விழிக்கும் போது I want to take this time and give this opportunity. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகிறோம். If you have gone astray நீங்க வழி தவறி and போயிருந்தால் you want to rededicate your life, மீண்டுமாக நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க என்றால் you say, God, I've gone astray. I've played with my life all this while. ஆண்டவரே நான் விலகி போயிட்டேன் ஆண்டவரே நான் என் வாழ்க்கை சரியாக இல்லை. But now, Lord, I want to come and I want to live for you. ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். I want to accept you, Lord Father, as my Lord and Savior from now on. இன்னில இருந்து ஆண்டவர் நீர் என்னுடைய தேவனாகவும் ராஜாவாகவும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னீங்க. If you are the person, I just want you to raise your hands. நீங்க அந்த நபராக இருக்கிற கைகளை உயர்த்துங்க. Even if you have not known Jesus, நீங்க ஆண்டவர் இயேசு அறியாமல் இருந்தால் you came here but you didn't know நீங்க வந்தீங்க ஆனா ஆண்டவர் இயேசு who is Christ. Christ is God, who is He who died for you கிறிஸ்து ஆண்டவர் உங்களுக்காக அவர் மரித்தார் so that you can live. So that you can live. நீங்க வாழும்படியாக ஆண்டவர் உங்களுக்காக மரித்தார். If you want to accept this Jesus as your Savior, இந்த ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க என்றால் you can also join hands and lift your hands up. நீங்களும் உங்களுடைய கைகளை I want this Jesus. இந்த ஆண்டவர் இயேசு எனக்கு வேறு. I want this Jesus to be my Lord and Savior. இந்த ஆண்டவர் இயேசு இந்த வாழ்க்கையில அவர் தேவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுது. I need this God because I want His joy, I want His peace, I want this everlasting life. அவருடைய இந்த சந்தோஷம் சமாதானம் ஜீவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுது. And if you are the person, I just want you to raise your hands wherever you are. நீங்கள் கைகளை உயர்த்துங்க. Hallelujah. The rest of us just close our eyes and just give up to the Lord. Just thank the Lord. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. Father, I just pray. I bring these people before you, Lord. அதுவரைக்கும் இருக்கிற ஜனங்களை உங்களை கொண்டு வருது. That you will begin to deal with their lives. இவர்கள் வாழ்க்கையோடு ஆண்டவரை நீ நிறைய போடப்படியாக சொல்லுகிறோம். That you will change their lives once again, O God. மீண்டுமாக ஆண்டவரை ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். That they will learn to serve you. அவர்கள் உண்மை சேவிப்பார்கள். That they will learn to live their life according to your word. உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பார்கள் என்று We thank you, Lord Father, for dying and giving yourself for us. எங்களுக்காக நீ மாற்றி ஜீவனை தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். We thank you, Father, for the blood that has cleansed our sin. எங்களுடைய பாவங்களெல்லாம் உங்களுடைய இரத்தம் தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். There's no other sacrifice that can take that, can do that, apart from your sacrifice alone, God. உங்களுடைய பலியை தவிர வேற எந்த பலியும் ஆண்டவரே பாவத்தை நீங்காது. We thank you for your precious blood. உங்களுடைய விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக நன்றி சொல்கிறோம். And right now, God, we ask, Lord, that you will be our Lord and Savior. எங்களுடைய தேவனும் கர்த்தருமாக இருக்கிறீர் என்று அறிவிக்கிறோம். We thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி Oh, சொல்கிறோம். we give you praise. உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். Lord, I give you my heart. I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way with me. Lord, I give you my heart. I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way with me. Lord, yes, Father, have your way in us. எங்களுடைய இணைப்போம் ஆண்டவரே. Father, even as we head home, O God, we pray, Lord, that your grace and your mercy will be upon us. நாங்கள் வீட்டு செல்லும் போது ஆண்டவரே உங்களுடைய கிருபை தயவும் தொடர்ந்து That you will continue to speak to us. தொடர்ந்து எங்களோடு நீ பேசுவீராக. Teach us, Father, your word. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதியமானது. That we will become doers of your word. உங்களுடைய வார்த்தை செய்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம்.
Teach us, O God, Father, through your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு பெற்றுதாரும். We pray for protection. We ask, Lord Father, that you would heal those who are sick right now in the name of Jesus. We speak healing upon them. பாதுகாப்பை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் சுகத்தை அறிக்கை செய்கிறோம். Those who are going for their checkups, their weekly checkups, their monthly checkups, Father, we pray, Lord, that you will do something supernatural in their life. ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போறவர்கள் ஆண்டவரே வாழ்க்கையில விரைவாக ஆண்டவரே சுகமடைய பரிபூர்ணமடைய அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். And we thank you, Lord Father, for the ones who have been recovering from whatever operations or whatever checkup that they have gone through. பலவிதமான காரியங்களில் இருந்து ஆண்டவரே மீண்டு இருந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். We thank you, Jesus. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். We bless each and every one here in the name of Jesus. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். In Jesus' name we pray. Amen. Amen.